நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் நம்மளுடைய ஃபாலோவர் அவங்க கேட்ட ஒரு கேள்வி தான், சார் என்னுடைய பசங்கள் வந்து ரொம்ப அடிக்டாக இருக்காங்க கேஜெட்ஸ்க்கு. அதாவது ஒன்று டிவி பார்க்குறது ஒரு வேலையாக இருக்குது, அப்படி இல்லைன்னா மொபைல் இல்லை லேப்டாப்பில் உட்காந்துக்கிறாங்க, படிக்கிறாங்க ஒரு 1 or 2 hours படிக்கிறாங்க. ஆனால் பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அவங்க வெளில போய் விளையாடுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய $1 million விஷயமா இருக்குது. அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தா கூட அட்லீஸ்ட் ஒரு சண்டே சாட்டர்டேஸாவது போனால் நல்லாயிருக்கும். ஆனால் பட் கண் திறந்து படுக்கையிலேருந்து எழுந்து மொபைலில் தான் அவங்க விழிக்கிறது. அப்படி இல்லை நம்ம மொபைல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இல்லாத போது நம்ம மொபைல் பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒன்றும் டிவி இல்லைன்னா லேப்டாப்பு ஐபேடுன்னு தான் உட்காடுறாங்க. இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. வாஸ்துடிக்கெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த அடிக்ஷன் அப்படின்றது ஒரு சில விஷயங்களுக்கு அடிமையாகிறாங்க. இது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வளர்ந்த பசங்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்படின்றது கிடையாது. பட் எனி ஹேபிட், ஒரு கெட்டமான ஒரு விஷயத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகிறாங்கன்னா, இது வந்து வடகிழக்கு மற்றும் வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இடம் நார்த் அண்ட் வெஸ்ட் மர்ஜ் ஆகக்கூடிய அந்த இடம். இந்த இடங்களில் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்களுடைய பில்டிங்கில் கட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கணும், இல்லை கட்டு இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போது லாஜிக்கலாக பேசுகிறோம் அப்படின்னா, வடமேற்கு கட்டு இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வடகிழக்கு வளர்ந்துருக்கும். வடமேற்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா வடகிழக்கு கட்டாயிருக்கும். இதுக்கு தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வடகிழக்கும் வடமேற்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஷயத்தில் ஒரு சில இடங்களில் சதுரம் செவ்வகமாக இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய வாஷ் பேசின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வடகிழக்கில் போட்டிருப்பாங்க, இல்லை வடமேற்கில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பெரிய தண்ணி தொட்டி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க வடகிழக்கில். அதாவது நான் சொல்கிறது வந்து சம்பு கிடையாது, சம்புக்கு மேலே, அதாவது கிரவுண்டுக்கு மேலே வந்து கட்டி வச்சுருப்பாங்க. வடமேற்குலேயோ இல்லை வடகிழக்குலேயோ தண்ணி ஃபுல்லாக அதில் ரொப்பி வச்சுருப்பாங்க. ஏன் கேட்பாங்க, இன்னும் சார் வடகிழக்கில் தண்ணி இருக்கலாம் இல்லை சார் அப்படின்றது. அது சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அந்த பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஆண், எஸ்பெஷலி ஆண் சொல்லுவேன் நான், பசங்க வந்து சொல்கிற பேச்சு கேட்குறது அப்படின்றதே இருக்காது. அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, முரட்டு பிடிவாதமாக இருக்கும், விதண்டாவாதங்கள் நிறைய இருக்கும். இந்த விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்கணும்னா, இது வந்து வடகிழக்கு மற்றும் வடமேற்கு விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனித்து அதில் என்ன தவறுகள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்டிங்க்கு வெளியில் கோர்ஸ் அப்படின்றது இருக்கிறதா பார்த்துங்க. அது இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கங்க, சதுரமாக செவ்வகமாக கொண்டு வந்துடுங்க. நீங்கள் சதுரம் செவ்வகமாக உங்களுடைய தாய் செவரை கட்டிட்டு கூட அதில் சின்ன எக்ஸ்டென்ஷன் தொட்டி கட்டிக்கிறேன், செவத்தை ஒட்டி, இல்லைன்னா பாத்ரூம் போட்டுக்கிறேன், நம்மளுடைய வடமேற்கில் படிக்கட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. அந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக பாதிப்பை கொடுக்கும். ஏன் ஈவன் சின்ன ஒரு வாஷ் பேசின் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அது வந்து வடகிழக்குலையோ இல்லை வடமேற்குலையோ இருக்கும்பொழுது அது பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும். எந்த ஒரு இடத்தையும் தாய் சுவரையும் ஒட்டாமல் நீங்கள் தனியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அதாவது காற்று சுற்றக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் மேக்ஸிமம் இருந்தது அப்படின்னா கூட அது வந்து அந்த பாதிப்பில் வந்து நம்ம விடுத்து வந்துடலாம். இந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 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 பெஸ்ட்டு தீர்வு அப்படின்னா, அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா அது வந்து வடகிழக்கு அப்படின்னும்போது நிச்சயமாக திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள். அதே போல் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, விநாயகருடைய வழிபாடு, முருகருடைய வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நான் முருகர், ஆஞ்சநேயர், விநாயகர் அப்படின்றது வந்து பொதுவாக சொல்லிட்டேன். ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் காடு அனுமந்தராயர் தாராபுரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபடுறது சாலச்சிறந்தது. இல்லைன்னா வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர்கள், ஹனுமான் எங்கே இருந்தாலும் நீங்கள் வழிபடுறது. இந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம், அடிமைத்தனம்னா நான் சொல்லக்கூடியது ஒரு ஹேபிட்டுக்கு நீங்கள் அடிமையாகிடுது. அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ யாரோ ஆணோ பெண்ணோ இல்லை பசங்களோ இருந்தாலும்
இந்த வழிபாடு அப்படின்னு வச்சிங்க, அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் இல்லை சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக பெரிய மாற்றம் ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரிய நெம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். அன்றாள் பிச்சுக்குளைங்க திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.